எல்லாம் போற்றிடும் தம்பிரான் புகழ்தனை மக்களுக்கு போதிட மனமது கொண்டு தக்கதோர் காவியம் ஆக நான் பாடிட தற்பரனே உங்கள் பாதமின் சிரசி நர்த்தனமாடிட நான் உன்னை நினைத்தேன் நற்கிருபை வைத்தின தமிழருடுமையா அருளும் அம்மா கலைவாணியே என்னாவில் அன்புடன் இருந்து செந்தமிழானே காவியம் இசைவாக ஓரிட பெண்ணினேன் உன் கிருபை தருவாய் என் தாயே உன் தாழ்தனை பிடித்தேன் கருணை வைத்தே தக்கன் வேள்வியில் உதித்த காவலனும் பெரிய தம்பி நாம் புகழும் தரமான நீல சோதையதாரின் புகழும் தரணியில் ஓதிட தேவி வரமருள்வார் அருளான ஈசரோடு அம்மையும் அயவளும் ஆதிபூமாதும் அறியும் முழுகோடும் பெருமை பெறும் 30 தேவரும் கேசரிய நவசக்தி ஆகாசவாணியரும் அருமையுள்ள அன்னை தந்தை குரு முனிவருடன் அளப்பரிய பாவனர் அறிஞர் பெரியோரும் கருணையுள்ள பெரிய தம்பிரானுடன் நீலரும் கட்டாடி மாறும் கருணை வை தாழ்வி மருளான தக்கனும் மகேசரை இகழ்ந்து வருவது தெரியாமல் மமதையும் கொண்டு அருளான 30 தேவரை ஆதிநாராயணன் அரிய தவமுனிவர் பெருமையாய் பிரமனுடன் இந்திரன் சந்திரன் திருதேவி அம்பு தாய்ப்புடன் மருதி கருமை நிறமூதேவி காதனை முகத்தோன் கருணை பெருமுருகவர் மற்றுமுள்ள தேவர் தேவரோடு முனிவரும் அட்டத்திக்குள்ளோர் தெரிந்துமே அத்தனை பேரையும் அழைத்தான் தேடறிய கைலாசநாதரை இகழ்ந்து சிந்தை தடுமாறி மாவேள்வியை செய்தான் கோடான கோடி அமரருடன் பிரம்மா குறிப்பாக நாராயணருடன் இருந்து பாரறிய வேள்வி நடத்துகின்ற போது பகர்யாகம் தன்னில் பிறந்தனர் அப்போ இப்போ பிறந்தவர் யாரென்று கேட்க அறிந்திடுவீர் நான் பெரியோன் என்றவர் உரைத்தார் தப்பாமல் யாகமதை தக்கனும் நடத்தினார் அனலனவ குண்டனர் முக்கண்ணரப்போ தொப்பரிய கோபத்தால் சிவனுடல் நெருப்பென சிறியனலாகவே வேறையும் சிந்த ஒப்புடன் சிரசை துடைத்தே எறிய ஓங்கார வீரபத்திரன் உதித்தனனே உதித்திடும் வீரர்க்கு 1000 சிரசும் ஒப்பரிய கைகள் 1000 மதித்திடும் மார்பிலே கவச குண்டலமும் மகிமை பெருட்டிவேல் சக்கரம் சூலம் சரித்திடும் மந்துவாள் பாசமோடு கத்தி சங்கினோடு வாழுடு கைதியுடனே பதித்த கால் சதங்கையோடு தண்டம் கிரீசி படை வெல்லும் கோடாரி கோணவில்லம்பு அம்பு போல் நீசை முறுக்கியே வீரன் அரணாரின் பாதம் அவனும் பணிந்து எம்பெரும் தந்தையே என அழைத்திட்டது ஏதென கேட்டிட குறையவனும் சொல்வார் முன்பு சென்றே தக்கன் வேள்வியது செய்கிறான் முடக்கியே வேள்வியை அழித்துமே தக்கனின் தன் பெருமை தலையை திருகியே எடுத்து தனி வேள்வி தனிலே எறிந்த பின்னாக எறிந்த பின்தனை யார் எதிர்த்தாலும் ஒன்றும் கருதாமல் உடன்பதை செய்து செறிந்த யாக சாலையில் உள்ளவரை சிதற அடித்து
வதைத்து துரத்தி பரந்தையாக சாலையில் நாய் நரிகள் பண்பாய் புசித்திட உணவளித்திட்ட பின் பரிந்து வந்து என்னை காணுவீர் வீரா பிந்தாமல் செல்லென செப்பினார் சிவனும் அரணார் உரைத்த மொழி தன்னையும் கேட்டு ஆமென்று வீரனும் ஆவேசமாக சிரமது ஆட்டியே மீசை துடிக்க சிங்கேறு போலவே அண்டம் புலுங்க வருகிற வீரனது வேகமது தாங்காமல் மலைகளும் பெயர்ந்து மரங்களும் சரிய கரமதால் மேக படலங்களை பற்றி கடலை கலைக்கி அடித்து முன் சென்றான் முன்னோக்கி வரும் வீர பத்திரன் தன்னை முழுயாக குண்டத்தில் இருந்தவர்கள் கண்டு என் செய்வோம் என்று ஏங்கியே நின்று எதிர்க்க முடியாதென்று ஓடலுற்றனரே சொன்னபடி மூசிகம் தனிலேறி ஐங்கரன் துரிதமாய் அவ்விடம் விட்ட கன்றிடவே வண்ணமயிலேறியே வடிவேலரோடினார் வாகுடன் நாராயணர் கருடனில் ஏறியே கருடனில் நாராயணர் ஓட இடந்தனில் இருந்த தேவேந்திரன் ஓடினார் கூறிய அன்னவாகனமேறி பிரம்மா குதித்தோடி போயினார் மதித்து மாமுனிவர் நாடியே மற்றும் உள்ளோர்களும் ஓடினார் நானிலமறியவே வீரனும் கோபமாய் சாடியே யாக சாலையில் புகுந்து சதுராக தக்கனின் குடும்பியை பிடித்த பின் தலையை திரிகியே பெருவேள்வி ஓம குண்டலத்தில் எறிந்த பின்னாக அடுத்ததோர் மூதேவி மூக்கை அறுத்து அனலெனும் அக்கினியின் கரமதை வெட்டி பதைக்கவே பருதியின் பல்லை உடைத்து பகற்பூத கணங்களை சிதற அடித்து மயக்கமாய் சந்திரனும் முகமதை தேய்த்து மகாகோபமாகிய வேள்வியை உடைத்தார் உடைத்ததோர் வீரபத்திரனை கண்டுதான் ஓடினார் தம்பிரான் ஓர் வழி பிடித்து படை கஞ்சா வீரனும் தம்பிரானோட பார்த்து பின்னாலே துரத்தியே சென்றார் அடைக்கலம் தேடியவர் ஓடும் போதும் ஆதிசிவனாரும் அப்போதறிந்து தடை செய்து தம்பிரான் தன்னை காக்கவும் தந்தீர பத்திரன் கோபம் தணிக்கவும் தணிக்கவென்றே சிவன் தன் மனதில் எண்ணி அறியாமல் காளியனை அப்போதழைக்க பணித்த நடையுடன் பகர் கொடுக்க இருக்கி பழையது கொன்றை தனியிலே கட்டி பரமேஸ்வரன் முன்னே பணிந்துமே நிற்க அரணாரும் பணிவிடையை எடுத்துமே ஓத துணி கொண்டு கங்கையில் இறங்கியே நின்று துணிவுடன் அடித்து கழுவி நின்றாரே நின்றிடும் காளியனை கண்டுமே தம்பிரான் நேராக முன் சென்று எந்தனை ஒருவன் கொன்றிட வருகிறான் இப்போது காரும் என்றிட காளியனும் நன்றென கூறி வந்து கரையேறியே வண்ணசால் கொண்டு வடிவாக மூடியே வைத்து நதியில் முந்தியது போலவே துவைத்து நிற்கையில் முன்வந்து வீரபத்திரனும் உரைப்பான் உரைக்கிறேன் இப்போது எனக்கு முன்னாலே ஓடி வந்தான் ஒருவன் கண்டீரோ வென்றிட கரையேறி காளியன் பாகையை அவிழ்த்து கடும் பாகை போட்டு கைதொழுது நின்று துரைக்கி பயங்கோடி போறவன் தன்னை
தொடர்பவர் வலியவர் வையகம் மீதில் முறைக்கவாய் மூச்சு அடைக்கவே ஓடுறான். தாரணியில் வீரர் துரத்துவது முறையோ முறையோ வென்றே காளி வீரனை கேட்டிட உன் கோபம் நீங்கி உன் சிரிப்பாகி கரைபடு சாலையை கழுவிடும் அன்பனே களைத்தோடிய பெரிய தம்பிரான் தனக்கு உரியதோர் பூசை உந்தனின் வங்கிஷம் புகப்புடன் செய்குவீர் உரிமை உங்களுக்கு பரிவுடன் பாதையை பாகையால் மறித்தாய் பட்டயமாய் பாகை யாகுகவென்றார் என்றவர் சொல்லிட காளியனும் தானும் எப்படி அவரை அழைப்பது என்றார். நன்று நீ பெரிய தம்பிரான் என்று நாடியே செப்பினர் பூசையிடும் என்றார். இன்று தொட்டே பெரிய தம்பீரானின் எதிர்பூசை ஏற்றிடும் என்றனன் காளியன். நன்று நன்று பூசை நான் ஏற்பேன் என்று நாடியே வந்து காணென்றேகினாரே. ஏகியே போன பின் காளியன் சென்று இடந்தனில் இருந்த நற்சாலை அகற்ற சோதியனவே பெரிய தம்பிரான் சொல்லுவார் சொற்பரிய வீரபத்திரன் சொற்படியே. நீதினியில் உந்தனின் கையாலே பூசையை மிக பிரியமாகவே கொள்ளுவது அல்ல. காசினியில் வேறு குலத்தோரிடும் பூசையை கடுகளவும் ஏற்றிட மாட்டேன் என்றாரே என்று சொல்லிய பெரிய தம்பிரான் சென்று ஏற்றதோர் காலத்தில் அவதரித்தேதான். நன்றாக அறுபது குமரனுடனாக நல்லதோர் பரிகரி நற்காவல் வீரர் ஒன்றிடும் படைத்தலைவர் நால்வகை சேனை கோட்டையும் புத்தளமும் ராச சிங்காசனம் கன்றுடன் பசு காளை பட்டியுடனாக காளையர் கன்னியர் கோடான கோடி கோடான கோடி விளை நிலமுடனே கோவேந்தர் பூஞ்சோலை வாவி குளமோடை தாடாளனுண்டாக்கி சிவசக்தி ஆலயம் தர்மம் தழைத்துமே தர்மம் மகள தேரான கலிங்க நகர் என்று பெயர் சூட்டி பிராமணர் சத்திரியர் வைசியர் சூஸ்திரர் சீரான ஜீவர் சந்துக்கள் உண்டாக்கி சிறந்தரசு செய்து சிறப்புடன் இருந்தார். இருந்துமே பேர் பெரிய தம்பிரானார்க்கு இதமான ஆயுதம் வேணுமென்றெண்ணி பொருந்தவே 1000 துலாம் இரும்பதனால் போர் வீரர் தொண்டாயுதம் சமைத்தேதான். அரும் தலைவர் 60 பேர்களும் ஒன்றாய் அசைத்தாலும் அசைக்க முடியாததென்றதனை விரும்பியே பேர் பெரிய தம்பிரானோர் கையால் மெதுவாய் எடுத்துமே வீசி விளையாடியே வீரவாள் கிருசி விதமான கோடாலி வில்லம்பு சக்கரம் தேசிகர் வண்ண பிரம்பு திரிசூலம் திறமான கத்தி பொல் சட்டை சகலாத்தும் தானிருந்த விளையாடியே தம்பிரானும் தனக்குருவர் நிகரில்லை என்றுமே எண்ணி மாறண்டிருந்திடும் நாளையில் அந்த பகர் மாளிகை தனில் ஊழியம் செய்திடும் உத்தமிய சோதை ஓர் மகன் நீலன் காளியர் உலகத்தான் பாரறிய மங்கை பெற்றனன் பாகனாம் பற்பெரிய தம்பிரான் பிறந்த ராசியிலே காரணி தன்னிலே பிறந்து வளர் நாளில் தனையனும் கல்வி அறிவினிலே தேறி காரணமாக
வரவே காலை பருவம் கண்டு இருந்திடும் போதினில் ஓர் நாள் நாளிலே தாயோடு சேயும் ஒன்றாக நாடி அரண்மனை சென்றிடும் போது காரிகை தன் மகன் நீலனை அங்கே கடுகி அரண்மனை வாசலில் விட்டு ஏகியே சென்றபின் தெண்டாயுதத்தை எடுத்து விளையாடி மறு திசை தன்னில் தாவியே போட்டு இருந்திடும் வேளை தாய் வந்து செய்யழைத்தகம் சென்றாள். சென்றபின் பேர் பெரிய தம்பிரான் வந்து தெண்டாயுதத்தை எடுத்து விளையாட அன்று தெண்டாயுதம் காணாமல் திகைத்து தெண்டு திசை மாறி கிடப்பதை கண்டு உண்டான படை வீரர் குமாரர்கள் மல்லர்கள் ஒரு வித்தெடுத்தாலும் எடுக்க இயலாத தெண்டு திசை மாறிய காரணம் யாதென்று சித்தம் கலங்கி திகைத்துமே நின்று கலக்கமது நீங்கியே காவலனை அழைத்து கண்டாயோ இங்கு யார் வந்தார்கள் என்று மலக்கமாய் காவலனும் மலரடி தொழுது மங்கைய சோதையும் மற்றும் அவள் மகனும் உலங்க அவர் அல்லாமல் வேறவர்கள் வரவில்லை என்றவர் உரைத்திட நின்று யோசித்து விளங்கவே இருவரையும் அரை நொடி தன்னில் இறைவாயழைத்து வா என்று உரை செய்தார். உரை கேட்டு காவலன் ஓடியே சென்று உத்தமிய சோதை மனை உள்ளே புகுந்து உன்னையும் மகன் தன்னையும் அழைக்கிறார் துரிதமாயிரு பேரும் வாருமென்றழைத்தார். கரையுறைந்த ஏரி போல் கலங்கியே மாறு காரணம் அறிகுவோ பாவன மகனே கரையில் கால் தாவாமல் காற்றென ஓடி தம்பிரான் காலில் விழுந்தழுதான். அப்போ விழுந்ததும் தம்பிரான் நெல்லியை இருத்தி விரைவாக நீலனை அருகே அழைத்து குளங்காய தண்டாயுதம் தனையை எடுத்து கொடு வந்து அவ்விடம் தனில் போடுமென்றார். விளங்கவே நீலனும் விரைவிட சென்று மெல்லன எடுத்தேகி மறுதிசை போட்டு துலங்கவே மன்னனின் பாதம் பணிந்து துணிவுடன் எழுந்து நின்றனன் நீலன். நின்றதோ நீலனை கண்டுமே தம்பிரான் நீ எல்லாம் வேறு யாராகிலும் ஏனாது குன்றைய நீல சோதையன் என்று குறிப்பாயுரைத்து அருகில் இருத்தி நன்றி நீ என்னுடன் இன்றிலிருந்து நான் இலத்தோர் புகழ் முதல் மந்திரியாய் மண்டலம் மதித்திட மக்களை காத்து மகிழ்ச்சியாயிரு என்று ஆட்சி செய்தனரே. ஆட்சி செய்தே அவனி ஆண்டிடும் நாளில் அருள் பெரிய தம்பிரான் நீலனும் கூட காட்சியாய் அன்றிரவு மாறு வேடத்துடன் தரணி சோதனை செய்யத்தானேகி வரவே மாட்சிமையாகவே கடலோர மக்கள் வசித்திடும் மனிதனில் மாதர்கள் அறவே சூட்சுமமாகவே அங்கு சென்றறிந்து சுருக்கினில் வாவென்று செப்பினார். அப்போது நீல சோதனையனும் சென்று அறிவையே அழுவது ஏனென்று கேட்க செப்பினான். அம்மாது பாண்டியன் படை கொண்டு கப்பலில் வந்து இறங்கி உடனே அப்பனை அண்ணனை அன்புள்ள கணவனை அருமை சேர்வாலிபர் வயதுள்ளோர் தங்களை தப்பாமலே 6000 ஆண்களை தான் சிறை பிடித்துவே கொண்டு சென்றானே.
போனவன் நீலனுடன் புகழ் பெரிய தம்பிரான் ஓர் மல்லர் காவலர் 60 குமாரர் ஆன பேர் தங்களை அரண்மனை உள்ளோரை அழித்ததாய் சொல்லி அவனேகிவிட்டான். தானதை நினைத்துமே அழுகிறோம் இப்போ தம்பியே செய்வோம் என்ற உரை கேட்டு தானேகியே பெரிய தம்பிரான் தன்னிடம் தவறாமல் ஓதினான் ஈனனுரை கேட்டு. கேட்டுமே தம்பிரான் நீல விழி கண்கள் நெருப்பென சிவந்துமே மீசை துடிக்க தாட்மகன் தன் புயம் தான் முறுக்கறிட தரித்திடும் பாதம் முருவருடிக்க மட்டில்லா மார்பு மலை போல விம்ம மந்திரி நீலன்னம் மழையன் பாண்டியனை நாத்திசை மதிக்கவே நானும் பிடித்து நன்னிய கோட்டையை தானிடித்தறிந்து பிடித்துமே அவன் உயிரை அளித்த பின்னாக எருக்கு ஆமணக்கும் இயல்பாய் விதைத்து செருக்கும் மடக்கிய 62,000 சிறை பிடித்தே வந்த சிங்காசனத்தில் முறைப்படி இருந்து நல்லாட்சி செய்வேன் நல்லா முடிசூட்டி சிங்காசனம் வேற மாட்டேன் துடிக்குதே என் மனம் முடிக்குள்ளே இமனை துரிதமாய் செல்வோம் என்றானே இட்டானே. 8 பேரும் நீகியே மாளிகை இருந்திடு 60 குமாரருடனாக மட்டில்லவில் அம்பு வல்லயம் சக்கரம் மதிப்புள்ள சமுசாடு கோடாரீட்டிவே கெட்டியாய் தெண்டாயுதம் சிறு சிவாளோடு இருவையுடன் நீல சோதேனாருடனே தட்டாமல் 60 குமாரரும் பிடை சூழ அறியாமல் பாண்டியன் மேல்படை நடத்தி படையது நடத்தியே வருகின்ற போது பயந்து பின்னோக்கியே 60 குமாரரும் இருந்துமே ஒருவருக்கு ஒருவர் சொல்லாமல் பேசாமல் அவர்கள் மனை சென்றிருந்தார்கள். நடந்துமே பேர் பெரிய தம்பிரானுடனே நலமாக சோதயருமாக தொடர்ந்து 2 பேருமாய் கொலைகளி நடந்து கொள்வேரு நந்தூர் கடற்கரை வந்தவர்கள் 2 பேரும் மங்களா விரிகுடா பாரிவரும் மலைமக மேரி மலை போலே சிங்கமெனவே சீறி வந்து கரை மோதவே சித்தம் கலங்கியே மறுகரை செல்வது எங்களால் ஆகுமோ என்றிருக்கையிலே எதிர்வந்து நீலா சோதையனும் முறைப்பார் எம்பிரானே முகம் பாடுவது முறையோ என்று தெண்டாயுதம் எடுத்தே இறங்கியே அலைகடல் தன்னிலே நின்று எதிர்கொண்டு தெண்டாயும் சுழற்றியே தானும் துணங்காமல் நீல சோதையனும் தானும் தொடர்ந்து அடிமேலே அடி கையிலே இளங்கவே கடல் நீர் 2 பிளந்து எதிர்மணல் தெரியவே எம்பிரான் பின்வர தொடர்ந்து அடியுமே துரிதமாய் நடந்து தொல்பெரும் கடலை கடந்து கரையேறி ஏறியே 2 பேரும் சிங்கேறு போலவே எதிர்வழி நடந்து நரப்பெருவும் கடந்து சீறியே வருவதை கண்டிடும் மக்கள் தேவரோ அசுரரோ ராசாவோ என்று ஓடி ஒளிப்பதையே நாடியே கண்டு ஓங்கார கோபமாய் பாண்டியன் கோட்டை வாசலில் வந்துமே தலையை அசைத்து வழிநடை செய்தோரை மறித்து விலக்கியே வருகின்ற போது மதையானை கூட்டத்தை தம்
தம்பிரான் கண்டு இதமாக நீலா போதையாய் இங்கே இருந்திடு காவலாய் என்றுமே சொல்லி மதையானை போல் வேறு கொண்டே நடந்து மன்னவன் பாண்டியன் மகாசபை முன்பு தடையேதும் இல்லாமல் பாண்டியன் சிங்காசனத்தில் வலப்பக்கம் தானுடன் இருந்தான். இருந்திடும் தம்பிரான் தண்டாயுதத்தை எடுத்துமே தன்மடியில் வைத்து துணியை குனிந்துமே பாண்டியன் தொடையிலே வைக்க துடையது நசுங்கவே துடித்துமே பாண்டியன் இசைவாக என்றுடை உடையுதே தண்டை எடுத்துமே கயிறாய் திரித்திடு என்றோடினான். அடைவுடன் தண்டாயுதத்தை முறுக்கி தண்ணி பிழிந்ததை பாண்டியன் கண்டான். கண்டு கலங்கி இருந்திடும் செய்தி கடுகளவும் அறியாத நீலாசோதையன் நின்று யானைகளை ஒன்றெடுத்தொன்றில் நேராயடித்து வதைத்ததை கண்ட குஞ்சரம் காப்போர்கள் கண்டுடன் ஓடி ஓதுவார் பாண்டியன் சமூகம் சென்றேதான். எங்களரசனே இமயம் போலொருவன் ஏகி வந்தே யானை தளத்தில் புகுந்துமே யானைகளை ஒன்றெடுத்துண்டு குறிப்பாயடித்து கொன்றனன் என்றான். பகிர்ந்ததனை கேட்டுமே பாண்டியன் ஏங்கி இந்த இரு பேருமறை நாழிகையில் இருந்தான். தகுந்ததோர் பாண்டிய தேசம் அழியும் தானிவர்கள் யாரோ அருகிலேன் என்று உகந்ததோர் தரணி புகழ் தம்பிரான் பாதம் என்றுமே கருதாமல் விழுந்தே வணங்கி விழுந்தவன் எழுந்திடும் போதினில் அங்கே வீரனும் நீலாசோதையனும் வந்தான். தகுந்த இரு பேரும் யாரென்று கேட்க தம்பிரான் சொல்லுவார் அவர் வாய் மலர்ந்து. சிறந்ததோர் இலங்கை கலிங்க நகர் வேந்தன் செப்பரிய மந்திரி நீலன் என்றறிவாய். உகந்ததோர் உன்னையும் உன்னுடைய படையையும் உந்தனின் நகரையும் அளித்த பின்பேதான் 2000 சிறையும் புகழ் பெரிய பொக்கிசம் உள்ள நிதி எல்லாம் அள்ளியே தேசத்தை நாசப்படுத்தி அரிய தீ மூட்டி எரித்துமே செல்வேன். எண்ணாமல் என்னை அறியாமல் களவா ஏகியே பொய் சொல்லியே மாற்றியேதான். முன்னையே 6000 குடி மக்களை முறை கேட்டால் பிடித்துமே வந்தேன் நான் என்றுமே தம்பிரான் சொல்ல மனமது கலங்கியுடல் நடுங்கி பயந்து உங்களின் வீரம் அறியாமல் அடியேன் ஓர் பிழை செய்தேன் திருவுளம் பொறுத்து. எந்தனின் நகரையும் என்னையும் காத்து ரட்சித்தருளுமென் இறைவனே சரணம். உங்களுக்கடிமை நான் நீர் கேட்டதெல்லாம் உகப்புடன் அளிக்கிறேன் என்றபடி தொழுத பின் நீலனே நிகரில்லா வீரர் துறைக்கேற்றவர் வேறு யாரருளர் புவியில். தயவுடன் இருவரும் மனமது மகிழ்ந்து தாருங்கள் உயிர் பிச்சை என்றிட தம்பிரான் தனியாத கோபமும் நனிந்துமே இரு பேரும் தந்தோம் உனக்குயிர் என்றனர். அப்போ குறைவில்லா முது பரிமாறியே அணிகலன் கோடான கோடி பொன் பணமுடன் பொருளும் இன்னும் பல வெகுமதிகள் கொடுத்தே இசைவுடன் 12000 சிறையும் குறைபட கொடுத்துமே கப்பலில் ஏற்றி குணம்
மனம் குன்றி புகழ்ந்துரை செப்பி நின்றாரே. திரைகடல் தன்னிலே பாலிரி தோட்டி துறைமுகம் தனில் வந்து நங்கூரமிட்டு தரணியோர் புகழ்ந்திட செங்கோல் செலுத்தி தானர சாண்டுமே வருகின்ற நாளிலே மறைவேதியன் தோன்றி மந்திர தந்திர மகேந்திர ஜாலம் குறைவர 64 கலைகளும் கற்று குறிப்பாக வைரவர் சக்தி கலைகளையும் தாராளமாகவே மந்திரத்தாலே வசமாக்கி 12,000 கலைகளை சீராக தன்வச மாற்றிய பேய்களை சிறப்புடன் நேவியே மன்னர்களை வென்றுமே திரை பெற்று வருகின்ற நாளில் வீரராம் தம்பிரான் புகழ்தனை அறிந்து சென்றுமே கலிங்க மாநகரிலே வந்து செப்புகுடம் நிறுத்தி வேள்வி நடத்தி குன்றிடும் பேய்களாம் மாடன் குடாரி உதிரமா காளி காடேரி கம்புலி சென்றிடுவராகி திரிசூலி குறும்பரையன் ஒப்பரிய இன்னும் அநேக தேவதைகளை அவனளை தப்போ அரை நாளிதனிலே தம்பிரான் கோட்டை சினமாக ஏகியே கோட்டையை சூழ்ந்து செப்பரிய யுத்தமது செய்த மன்னவனை கனவேகமாகவே கட்டியே தூக்கி கழுகியே கொடுவாரும் என்றேகி விட்டான். மனுவேகம் போலவே வந்து தேவதைகள் பழைத்துமே தடிகள் மண் கொண்டெதிர்த்தனரே. எரிந்துமே தாக்கிடும் தேவதைகள் தன்னை எதிர்த்து வானீலா என்றனர் தம்பிரான் செறிந்த போர் வீரனும் நீலா சோரையன் செப்பரிய ஈட்டியோடு வேல் கிருசி வாழும் கரந்தனில் தண்டாயுதம் எடுத்தேதான் முடுக்குயே வந்த சமர் செய்திடும் பேய்களை சிரசுடன் கரத்தையும் காலையும் வெட்டி சிங்கேறு போல் யுத்தம் செய்து நின்றானே. நின்று போரிந்திடும் நீலனுடன் பேய்கள் நெடுநேரமாகியும் வராததை கண்ட சண்டான வேதியன் மந்திரத்தானே சடுதியாய் பற்பல பேயை எறிவிட்டான். உண்டான பேய்களுடன் வந்தவைகள் கூடி பொறுமித்து நீலனை வளைத்துமே நின்று சண்டைகள் ஓய்ந்திட கண்டுமே நீலன் சரிவேதியன் தன்னை கொல்லவென்றெண்ணிய வேளையில் பேர் பெரிய தம்பிரான் எடுத்த அவதாரம் இனி போதுமென்றெண்ணி தன் மனதில் எண்ணியே அந்தரத்தியானமாய் தானே இனீலா சோதையரும் முன்னே உன்னியே நான் முதல் போகிறேன் நீலா உடன்பதை செய்த பின் ஓடிவாவென்றார். சொன்னதை கேட்டுமே நீலா சோலையன் தொழுதனன் தரணி புகழ் தம்பிரான் பாதம். தம்பிரான் சென்றுமே ஆதியாம் கலையுடன் சேர்ந்து இருந்திடும் போதினில் நீலன் வெம்பிய கோபமாய் அனலாயெறியும் வேதியன் வேள்வியை அடித்து உடைத்தான். கண்டுமே வேதியன் கனகோபமாகி கொடிய தேவதைகளை தேவியே பின்னால் தண்டு போலிரும் கொன்றை கைதனிலெடுத்து தான் கொல்லவென்றுமே ஓடியே வந்தான். ஓடியே வருகின்ற வேதியன் தன்னை உடன்வதை செய்யவே மனமது கொண்டு நாடியே தோற்று ஓடுகின்றா போல் நடித்துமே நீலா சோதயனும் ஓட
தேடியே வதைக்கவே வேதியன் பின்னால் தேவதைகளுடன் கூடி ஓடிடும் போது காணில் அவர் ஓடி வருகின்ற வழிதனில் காளியன் மடுவிலே துணி கழுவி நின்றான். கழுவிடும் காளியன் முன்பாக வேதியன் முடுக்கியே வந்து எனக்கு முன்னொருவன் முன்னேகி வந்தவனை காண்பீரோ என்றிட கண்டேன் இவ்வழியாலே சென்றனன் என்ன நளினமாய் காளியன் காட்டிட்ட திசையில் நல்லது என்றுமே வேதியன் ஓடிட சடுதியில் காளியன் சாலை திறக்க தானெழுந்தே நீலா சோதையன் வளர்ந்து நெடுதன வளர்ந்துமே நீலா சோதையன் நேராக ஓடிடும் வேதியன் தலையை சதிராய் சிதறவே தண்டாயுதத்தால் தாக்கிட வேதியன் தரையில் விழுந்து மூச்சு மடங்கியே முடிந்த பின்னாக முன்வந்து காளியன் தன்னை அழைத்து சாட்சியாய் தேவர்கள் தன்னானை உந்தன் கையால் தரும் சாதம் உட்கொள்வோம் என்றார். என்றுமே இன்னும் நீலா சோதையனும் எடுத்துரை பார்க்காழியன் தனக்கப்போ நன்று நீ இன்றெனக்காக காத்தால் அன்பனே நானும் என்பேர் பெரிய தம்பிரானும் இன்று தொட்டு உந்தன் வங்கி சத்துள்ளோர் எவரனகளைத்தாலும் உடன் வந்து காப்போம். நன்று நீ சட்டை சகலாத்தும் அணிந்து நற்பூசை செய்துவை நாமேற்போம் என்றார். ஏற்றிடும் மழை பன்னிராயிரத்தோற்கும் எதிர்மடை வீரபத்திரக்களித்திடுவீர் சாற்றிடும் கட்டாடி முதலிமாரென்று சட்டை சகலாத்தும் அணிந்த பேர்க்கெல்லாம் போற்றியே பூசை செய் அவர்களேற்றிடுவார். பொறுப்புடன் இரண்டொரு மடைகளும் வைத்து சாற்றிட விநாயகர் தனக்கு முதல் மடையும் சதிராக பட்டாணிமார்களுடைய மடையும் ஆகாசம் பூமி அட்ட பாலகற்கும் ஐயனார் அவசக்தி அரியன் பிரம்மா பாசமா வைரவர் தலையினொடு நாகர் வகுத்திடும் பரசுராமர் தலைகளும் பேடறிய முருகவேள் தேவருடனாக திருப்பூசை மேற்கொள்வும் மறுப்பேதும் இல்லை. தாரணியில் காளியற்கு தீட்டேதுமில்லை தவறாமல் செய்துவை என்றேகினாரே. ஏகிடும் நீலா சோதையனுடனே எதிர்வந்த 6,2000 கலைகளும் சோதியாம் பேர் பெரிய தம்பிரானுடனே சோதி வடிவாகவே மேதினியில் நின்று நீதியாய் காளியர் குலத்துள்ளோர் செய் பூசை நிரந்தரமாகவே ஏற்றுமே இன்றும் பாரறிய மானிடர் நோய் பிணி அகற்றி பாதுகாத்தே உலகில் தெய்வமாய் நின்றார். தந்தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தநாதந்தனானா தந்தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தநாதந்தனானா தந்தனதனா